தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் வைகோ போட்டி. இடைத்தேர்தலில் வைகோ போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்த பிறகு ஜோசப் விஜய் தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். உதயநிதி ஸ்டாலின் வேறு வழியில்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு கீழ் செயல்பட திமுக மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பவில்லை. அவர்கள் மு.க. ஸ்டாலினை மீண்டும் எம்எல்ஏவாக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக்க விரும்புகிறார்கள். ஆகவே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என அவர்கள் தலைமைக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனையை எளிதாக கையாள திட்டமிட்டுள்ளது. அரசியல் தந்திரத்துடன் கையாள திட்டமிட்டுள்ளது. அதாவது மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழக கூட்டணி கட்சி வேட்பாளராக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை களமிறக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வைகோவை நிறுத்த விஜய் முடிவு செய்துள்ளார். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது.